பணத்தோட மதிப்பு வந்து அனைவருமே கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா நம்ம அந்த பணம் இல்லைன்னா இப்போ நம்ம லைஃப் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் சிரமமான விஷயமா இருக்குது. அதனால் கையில் எப்போவுமே பணம் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு இது மாதிரி சேவ் பண்ணுங்கள். பணம் இல்லைன்னா மதிப்பில்லை அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அந்த பணத்தை வந்து மற்றவங்க நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக நம்ம சேமிக்காமல் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம கட்டாயமாக சேவ் பண்ண வேண்டிய சூழலில் தான் நம்ம அனைவருமே இப்போ இருக்கிறோம். சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய பெனிஃபிட் வந்து அடைய முடியும். 365 டேஸ் ஒரு சேவிங்ஸும், வீக்லி ஒன்ஸ் ஒரு சேவிங்ஸும், மந்த்லி ஒன்ஸ் ஒரு சேவிங்ஸும் பண்ண போகிறோம். மிகப்பெரிய தொகையெல்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறது இல்லைங்க. ஆனாலுமே நம்ம சேவ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கையில் வந்து பெரிய அமௌண்ட் கட்டாயம் இருக்கும். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கையில் பணம் எப்போவுமே இருக்க இப்படி சேமிங்க. சரி வாங்க, எப்படி தான் சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 365 டேஸ் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. 365 டேஸுமே நம்மளால் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் அசாத்தியமான விஷயந்தான். அதனால் நம்ம 300 டேஸ் மட்டும்தான் சேவ் பண்ண போகிறோம். அதுவும் மிகவும் குறைவான தொகை 10 ரூபாய் மட்டும்தாங்க சேவ் பண்ண போகிறோம். இது மாதிரி 10 ரூபாய் நம்ம சேமிக்கும் போது 300 நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுத்து வச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு வைங்க. நம்ம எவ்வளோ சேவ் பண்ணிடுவோம்? 3000 ரூபா சேவ் பண்ணியிருப்போம். அடுத்தது பாருங்கள், என்ன சேவ் பண்ண போகிறோம்? வீக்லி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸில் நம்ம எல்லா வாரமே தொகை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 2 வாரங்கள் சேமிக்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாரங்கள் மட்டும்தான் சேமிக்க போகிறோம். ஏதோ 2 வாரங்கள் நம்மளால் தொகை வந்து எடுத்து வைக்க முடியாமல் கூட போகும் இல்லைங்களா. அதனால் நம்ம 50 வாரங்கள் சேவ் பண்ண போகிறோம். 100 ரூபாய் தொகை எடுத்து வைக்க போகிறோம். அப்போ 50 வாரங்களுக்கு 100 ரூபாய் தொகை எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து 5000 ரூபாய் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அப்போ மந்த்லி சேவிங்ஸ் சொல்லணும்னா மந்த்லி சேவிங்ஸ் அது போல் 10 மந்த்ஸ் மட்டும்தாங்க சேவ் பண்ண போகிறோம். 2 மாதம் நம்ம சேவ் பண்ண போகிறதில்ல. உங்களால் முடிஞ்சதுன்னா கட்டாயமாக தொகை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை. உங்களால் 12 மாதங்களே எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு கட்டாயமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம 10 மாதங்கள் மட்டும்தான் சேமிக்கிறோம் அப்படின்னா 200 ரூபாய் தொகை வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அதாவது மாதம் 200 ரூபாய் தொகை எடுத்து வச்சுருப்போம். அப்போ 10 மாதங்கள் 2000 ரூபாய் தொகை வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மொத்த டோட்டல் பாருங்கள், 3000, 5000, 2000. அப்போ எவ்வளவு சுலபமாக நம்ம 10,000 ரூபாய் தொகை வந்து சேவ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா. அப்போ நம்ம இத்தனை நாளாக சேவ் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். இது நம்ம ஃபாலோ பண்ணி இன்னும் சேமிக்கணும், நம்மளுடைய நீட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அனைவருமே உணரணுங்க. அதுக்காக நம்மளோட சேனலுடைய நோக்கமே அதுதாங்க. அனைவருமே சேமிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலோட நோக்கம். இது மாதிரியான சுலபமான சேமிப்பு முறைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். எதிர்பாராத செலவு திடீர்னு வரும் இல்லைங்களா, அதுக்குமே இந்த தொகையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, எமர்ஜென்சி ஃபண்டாகவுமே நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி சேவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து இந்த தொகையை வந்து எடுக்க மாட்டோம். அப்படி நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலத்தில் நமக்கு வந்து இந்த தொகை வந்து பயன்படும். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போதுமே ஏதோ ஒரு தேவைக்கு நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோமே, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து இந்த தொகையை வந்து ரீச் பண்ணுறது மூலமாக நம்ம பயன்பெறலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலாம். இப்போ 10,000 ரூபாய் தொகை இருந்ததுன்னா நான் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு எங்கிட்ட அமௌண்ட் இல்லை, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு குறுகிய காலத்தில் இந்த தொகையை வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மூலம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சிறிய அளவில் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10,000 முதல் தொகை வந்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முறையுமே மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இதுக்கான ஒரு சின்ன டிப் இருக்குங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம 365 டேஸ் டேபிளர் காலம் போட்டுக்கலாம். 365 நாளுக்கு என்னால் ஒரு அட்டவணை போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி கேலண்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 365 டேஸ்லேயுமே 300 நாட்கள் மட்டும்தானே சேவ் பண்ண போகிறோம். அதனால 300 நாளுக்கான ஒரு அட்டவணையுமே நீங்கள் கட்டாயமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த நாள் வந்து 10 ருபீஸ் நீங்கள் எடுத்து வைக்கும்போது டிக் பண்ணிக்கலாம். இதே 52 வீக்ஸ் வந்து நம்ம 50 வாரங்கள் சேவ் பண்ண போகிறோங்களா, அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். 52 வீக்ஸில் இது மாதிரி தொடர்ந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 வாரங்களுக்கு போட்டிருக்கு இல்லைங்களா. அதே போல் தொடர்ந்து 50 வாரங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிட்டு அந்தந்த நாளில் 100 ரூபா தொகை எடுத்து வைக்க பிறகு அந்த நாளை ரவுண்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா டிக் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த நாள் தொகை எடுத்து வச்சுருக்குறோம், வாரத்துக்கான தொகையை எடுத்து வச்சுட்டோம். இன்னொரு வாரம் எடுத்து வைக்கல அப்படிங்கிறவங்க கூட நம்ம வந்து இதை பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதுவே 10 மந்த்ஸ் அப்படிங்கும்போது மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறோம் இல்லைங்க. அப்போ 10 மந்த்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி டேப்லெட் கலம் போட்டாலே போதும். இந்த மாதம் வந்து 200 ரூபா எடுத்து வச்சுருக்குமா, சரி நெக்ஸ்ட் மந்த் 200 ரூபா. இந்த 3ஆவது மாதம் எடுத்து வைக்கலையா, அப்போ 4th மந்த் எடுத்து வைக்கும்போது இது மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிக் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மெத்தடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா
கமெண்ட்டில் கட்டாயமாக சொல்லிட்டு போங்க.